வணக்கம். இந்தியா டைரக்ட் சேனல்லாம் நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம், நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி நம்ம பண்ணுறோம். ஜியோ பாலிட்டிக்ஸ் வச்சு பேஸ் பண்ணி வேர்ல்டு எக்கானமி ஒன்று, ரெண்டாவது வந்து அதை ரிலேட் பண்ணி எப்படி இந்தியாவில் எஃபெக்ட் ஆகும் அண்ட் அங்கேருந்து ஜூம் பண்ணி இண்டிவிஜுவல் செக்டர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுற லெவலில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தோ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம பண்ணுறதில்ல, பட் தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் we always give this informations and தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் and they will find it interesting. நீங்கள் ஆடிக்கு ஒருத்தர் அமாவாசைக்கு ஒருத்தர் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அன்னைக்கான வீடியோஸை நீங்கள் புரியணும்னு நினச்சா சத்தியமாக புரியாது. கண்டினியூஸ் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் வரும் காலத்தில் இன்னமும் நிறைய டேட்டாஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எது பேசுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம பேசி ஆகணும். கோல்டு அண்ட் சில்வர் ரேட் நம்ம பேசி ஆகணும். நேற்று 6.64%, எவ்வளோ 6.64% இன்டர்நேஷ்னலில் சில்வர் விலை இருச்சு. எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. நம்ம சம்வேர் க்ளோஸ் அபவுட் $40 ஒரு அவுன்ஸு சில்வர் இருக்கும் போதும் அதுக்கான இலக்கு $68 நம்ம கொடுத்துருந்தோம். 64ன்னு கொடுத்தோம் அண்ட் இந்த 2 லட்சத்துக்கு தீபாவளிக்கு முன்னாடி 2 லட்சம் போயிட்டு கீழே வரும்போது we revised it to 68. டைம் டார்கெட்டும் ப்ரைஸ் டார்கெட்டும் பக்கத்தில் வர 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 அதை ரிஃபைன் பண்ணி எக்ஸாக்ட் டைம் அண்ட் டேட் நம்மளால் சொல்ல முடியும். இதை நிறைய தடவை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சில்வர் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு, 6.64% ஏறிச்சு. கோல்டு ஆல்மோஸ்ட் $52 ஏறி 1.25% ஏறிச்சு. இதெல்லாம் சரிப்பா, நம்ம ஊர் விலைக்கு சொல்லுப்பா சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபேக்டருக்கு நடுப்புற இன்னொன்று ஃபேக்டர் இருக்குது. இன்ஃபேக்ட் 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று டியூட்டி, அது ஸ்டாண்டர்ட் டியூட்டியும் ஜிஎஸ்டியும் எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்டாண்டர்ட். இன்னொன்று we are talking about ரூபி. 89 rupees 38 பைசாவில் நேற்று க்ளோஸ் ஆச்சு ரூபி. இப்போ மேட்ருக்கு வரலாம். 13,210 பர் கிராம் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் 1,78,000 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் அதில் ஒரு $50 கீழே இருக்குது. 1,78,000. ஐயோ, முந்தா நேற்று ஃப்ரைடே தேர்ஸ்டே அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 1,62,000 இருந்துச்சு. ஸோ சில்வர் ஏறுறதுக்கு காரணம் என்னன்றது அடுத்த தகவலில் நம்ம பார்க்கலாம். கோல்டு 24 கேரட் 11,980, இது ஜிஎஸ்டி இல்லாத ரேட்டு. 24 கேரட் அண்ட் 999 சொன்னது ஜிஎஸ்டியோட அண்ட் ஜிஎஸ்டி இல்லாத ரேட்டு 22 கேரட் 11,980, 12,000 வச்சிங்களா, $20 தான் கம்மி. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,92,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வர், ரைட். இது நம்ம நகை கடைக்கெலாம் போனால் அதான் ரேட்டு. சில்வர் ஏன் இவ்வளோ ஏறிச்சு? உலகத்தில் 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஃபிசிக்கல் சில்வர் ட்ரேட் பண்ணுறது. ஒன்று லண்டன் ஓடிசி கவுண்டர்னு வாங்க, ஓவர் தி டேபிள், காசை தூக்கி போட்டு சரக்கு கொடுப்பான், நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓடிசி கவுண்டர் லண்டன். மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று. ரெண்டாவது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், ரைட். பேப்பர் டீலிங் எல்லாம் பண்ணுறது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இவங்களுக்கெல்லாம் போட்டியாக ஷாங்காயில் நம்ம சைனாக்காரன் வச்சுருக்கிறோம். அங்கே இருக்கிற எக்ஸ்சேஞ்சும் ஃபிசிக்கல் மார்க்கெட், ரைட். ட்ரான்ஸ்ஃபர் தி மணி, டேக் அ ஃபிசிக்கல் கோல்டு சில்வர், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சில்வருக்கு அவ்வளோ டிமாண்ட் 2 காரணத்தினால, 3 காரணம்னு வச்சிங்களேன். 2 காரணம் ஒன்று ப்ரைஸ் ஏறுதுன்னு சொல்லிட்டு மக்கள் வாங்கி வைக்கிறாங்க. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் யூஸ். இண்டஸ்ட்ரியல் யூஸில் 2 மேஜர் இண்டஸ்ட்ரி சாப்பிடுது. ஒன்று இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கல். இன்னொன்று சோலார் பேனல். இந்த 2 இண்டஸ்ட்ரியும் தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சில்வர். ஒன் ஆஃப் தி மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ்னு வச்சிங்களேன். ஸோ இந்த 2 ரீசன்னால இண்டஸ்ட்ரியல் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரெஷியஸ் மெட்டல் அது இண்டஸ்ட்ரியல் யூஸும் போகிறனால டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ப்ரொடக்ஷன் கிடையாது, நோண்டி எடுக்கிறதுல ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது ஒன்று. ரெண்டாவது சைனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சில்வர் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 9 வாரத்துக்கு தான் சில்வர் இருக்குது. டெய்லி விற்கிற வாங்கிறதுக்கும் இங்கே சப்ளை வரத்துக்கும், இப்போ எனக்கு சப்ளை 100 கிலோ வருது, டெய்லி 120 கிலோ போகுதுன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 9 வாரத்தில் காலி. நீங்கள் ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஒரு மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு எனக்கு சில்வர் வேணும்னு சொன்னால் கிடையாது. தட் மீன்ஸ் ஃபிசிக்கல் சில்வர் பயங்கர டிமாண்டில் ஓடிட்டுருக்குன்றது ஒரு நியூஸ் வந்துச்சு. நேச்சுரலி இன்னும் எல்லோரும் வாங்குவாங்க. ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் இதுதான். அண்ட் நம்ம சில்வருக்கு தீபாவளிக்கு முன்னாடி சம்வேர் அரௌண்ட் February Marchல 2 lakh rupeesன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ லாஸ்ட் ஒரு தீபாவளிக்கு சீசன் போதே we said that accumulate silver target 3 lakhs நம்ம பேசியிருந்தோம்.
அண்ட் போகிற போக்கு பார்த்தால் இந்த வருஷம் கடைசியிலே வந்துருமோன்றது தோணுது. ஸோ சில்வர் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ரைட் நவ் நீங்கள் வாங்கலான்னு கேட்டால் வாங்கலாம். டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3 lakhs வரைக்கும் வரலாம். மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் இந்த சில்வர் கோல்டு பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து அட்வைசர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜுவல்லர்ஸ்டெல்லாம் போனால் தெர் ஆர் லாட் ஆஃப் டாப் ஜுவல்லர்ஸ் எங்களுக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்க சொல்கிற ப்ரைஸ் தான் இதுவும். அண்ட் அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது. தே ஹாவ் தேர் ஓன் வேஸ். ஸோ அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் தேவையில்லை. ஸ்டாக் பற்றி பேசும்போதும் அகெயின் வி ஆர் நாட் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று -12 க்ளோஸ் ஆச்சு ஸ்பாட்டு. அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து +5 க்ளோஸ் ஆச்சு. பயங்கர இன்ட்ரா டே ஸ்விங்கு. 123 பாயிண்ட்ஸ் 1 2 3 இன்ட்ரா டே ஸ்விங்கு. அண்ட் ப்ரீமியமில் இருக்குது 194 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. தயவு செஞ்சு ஷார்ட் போயிடாதீங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் வந்து 15 பாயிண்ட்ஸும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்லையும் க்ளோஸ் ஆச்சு. இன்ட்ராடே ஸ்விங்கு ஆல்மோஸ்ட் 299 பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரீமியமில் இருக்குது. 330 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. தயவு செஞ்சு ஷார்ட் போயிடாதீங்க. ஆப்ஷன் டேட்டாஸ் நம்ம கொடுத்துறோம். 26,500 ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 26,400 இருக்குது. நம்மளோட இலக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறோம்? 26,600 பக்கமாக நம்ம வந்து இலக்கு கொடுத்துருக்குறோம். ரெண்டுமே வந்து டார்கெட்டுக்கு மேலே தான் இருக்குது. நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு? 26,000 ஃபியூச்சர்ஸ். ஓகே, 26,396 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்பாட் வந்து 202 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஆப்ஷன் டேட்டாஸ் இஸ் ஆல்வேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பாட். ஃபியூச்சர்ஸ் வச்சு கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எப்பயுமே வந்து ஆப்ஷன்ஸோட அட் தி மணி, இன் தி மணி, அவுட் ஆஃப் மணி இதெல்லாமே வந்து ஸ்பாட் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ரைட்? அண்டர்லையிங் ப்ரைஸ் வந்து ஸ்பாட் தான். ஃபியூச்சர்ஸ் எதுக்கு நம்ம பண்ணுறோம்? ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதுக்கோசரம் நம்ம ஃபியூச்சர்ஸ் வச்சு நம்ம பேசுகிறோம். ஃபியூச்சர்ஸில் வால்யூம் இருக்கும். வால்யூம் வச்சு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போதும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் இன்னும் முடியல, டைம் இருக்குது. பட் இந்த வருஷத்தில் வந்து டாப் பர்ஃபார்மர் யாருன்னு தெரியுமா? பப்ளிக் செக்டர் பேங்க். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் செக்டர் பேங்க்னா காரி துப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் டு திஸ் இயர் மார்க்கெட் இவ்வளோ மோசமாக உளுந்து மறுபடியும் ரிகவரி ஆகிக்கூடியும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஹஸ் பர்ஃபார்ம் சம்வேர் அரவுண்ட் 30% பக்கமாக வந்து பண்ணியிருக்கு. ரைட்? இந்த லாஸ்ட் 12 months நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% கொடுத்துருக்கு. இயர் டில் டேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 12 monthsன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 21% பண்ணியிருக்கு. இயர் டில் டேட் ஜனவரிலேருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 30.18% வந்து பண்ணியிருக்கு. சூப்பரில். இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஆட்டோ செக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்கு 21%. அண்ட் ஆட்டோ செக்டர்ஸ் இன்னமும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பேங்கிங் செக்டர், ரைட்? பேங்க் நிஃப்டி அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 17.48% வந்து நல்லா பண்ணியிருக்கு. சரி, அப்போ நம்ம மெயின் மேட்ருக்கு வரலாம். கோல்டு சில்வர் பார்த்துட்டோம். யூஎஸோட ஜாப் டேட்டாஸ் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஆளுங்களை வேலைக்கு எடுத்துருக்குறாங்க. பட் அவங்களோட பிஎம்ஐ டேட்டா படு கன்றாவியாக இருக்குது. அண்ட் சூப்பர் டூப்பர் நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி டேட்டா 8.2% வந்து வந்திருக்கு, விச் இஸ் டூ குட். இது வந்து இன்னும்லாம் அடுத்த மாதத்துக்கும் வந்து அடுத்த குவார்ட்டருக்கும் வந்து இந்த டேட்டாஸ் நல்லா இருக்குமா சொல்ல தெரியாது. ஏன்னு சொன்னால் 2-3 விஷயம். எப்பயுமே வந்து இந்த தேர்ட் குவார்ட்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ தேர்ட் குவார்ட்டர். இன்டர்நேஷ்னலாக பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ செகண்ட் குவார்ட்டர். தேர்ட் குவார்ட்டரோட டேட்டாஸ் வந்து சூப்பர் டூப்பராக இருந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வாஸ் ஃபெஸ்டிவ் சீசன். பாயிண்ட் 1. 2, நம்மளோட ஜிஎஸ்டி கட்டு. இதுவும் வந்து இட் ஆட்ஸ் டு தி என்டையர் இது. அடுத்த குவார்ட்டருக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அக்டோபர் நவம்பருக்கான டேட்டா சேர்ந்து வரும். அதுவும் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏர்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது வந்து மார்ச் மந்த்துக்கான ரிசல்ட் வந்து ஏப்ரலில் எப்படி இருக்குன்னு தான். ரைட்? அக்டோபர் நவம்பர் டிசம்பரும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஎஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே நியூ ஹைட் அடிச்சுட்டு போகிறதுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்து 2 விஷயம். ஒன்று, இந்த டேரிஃப்ஸ்லாம் போட்டனால அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $1 trillion டேக்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த அடுத்த 2 மாதத்துக்கு வந்து தேல் ஹாவ் அனதர் ஒரு 0.5 trillion வந்து கிடைக்கும். இதனால அவங்களோட ட்ரேட் டெஃபிசிட் கம்மியாயிருக்கு. மக்கள் யாருக்கு அதுக்கு டேக்ஸ் கட்டுறாங்க? உள்ளூர் மக்கள் தான் கட்டுறாங்க. 1. 2வது வந்து அங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 2 போனஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 டேக்ஸ் பெனிஃபிட், 2வது வந்து டேக்ஸ் கட் பண்ணியிருக்கிறாங்க, 2வது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு. இது 2லையுமே வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ டெஃபினட்டாக அடுத்த 2 குவார்ட்டருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அடுத்த 2 குவார்ட்டருக்கும் அவங்களோட ரிசல்ட் சூப்பர் டூப்பராக இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் தான் ஆக்சுவல் விஷயம் தெரியும். ஏன்னு சொன்னால் நிறைய மக்களுக்கு வந்து வேலை போயிருக்கு அண்ட் மக்கள் வந்து பொருள் வாங்கலைன்னு சொன்னால் நேச்சுரலி நீ டேக்ஸ் பெனிஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் பெனிஃபிட் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் கப்பல் ஓட்ட முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கான ரிசல்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லா இருக்காது. இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் உங்களோட பிளானிங்ஸ் பண்ணிங்க. நேற்றும் வந்து இந்தியா விக்ஸ் வந்து 1.4% வந்து கீழே விழுந்து 11.62 இருக்குது நிற்கிது. எஃப்ஐஐஸ் நேற்றும் வந்து விற்றுருக்குறாங்க 3,795 crores, 3,800 crores வச்சுங்க, 5 கோடி தானே, 3,800 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, 4,148 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன் நிறைய எஃப்ஐஐஸ் விற்றுட்டு போகிறாங்கன்னு சொன்னால் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறனால அவங்க என்ன லாபத்தை சம்பாரிச்சாங்களோ டாலர் டேர்ம்ஸில் வந்து அவங்க கம்மியாகுது. 1. 2வது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ஜப்பான்லேருந்து கடன் வாங்கினவங்களாம் வந்து சொத்தை விற்று பணம் கட்டி ஆகணும். ஸோ இவங்க எல்லாமே வந்து they are taking their profits out. 3வது, இருக்கிற பணக்காரங்க எல்லாருமே வந்து மார்க்கெட்லேருந்து கேஷ் எடுக்கிறாங்க. நியர் ஹையில் நிற்கிறோம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இண்டிகோ வந்து அவங்களோட ஷேர்ஸை விற்றாங்க. இப்போ ரீசெண்ட் as டே பிஃபோர் எஸ்டர்டே ஆல்மோஸ்ட் 956 crores வந்து வேர்ல்பூல் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கிற கம்பெனியை வந்து ஷேர்ஸை விற்றாங்க. 7.5% ஷேர்ஸு, ரைட்? ஆல்மோஸ்ட் 1000 crores வந்து பணத்தை எடுத்துருக்குறாங்க. அந்த 1000 crores பணம் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் அது வந்து ஆல்மோஸ்ட் 11.5% கீழே விழுந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஏர்டெல் அவங்க ஓனர்ஸ் வந்து ஒரு 7,500 crores வந்து ஷேர்ஸை விட்டு ஓனர்ஸ் கேஷ் எடுத்துருக்குறாங்க. எவ்ரிபடி இஸ் டேக்கிங் அவுட் தி ப்ராஃபிட், ரைட்? ப்ராஃபிட் எடுத்தால் தான் மார்க்கெட் சரியும் போதும் மறுபடியும் வந்து கீழே பை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. நான் செல் பண்ணிவிட்டு வெளியில் வாங்கன்னு சொல்ல, பட் டெஃபினெட்லி யூ ஷுட் திங்க் ஆஃப் டேக்கிங் சம் மணி அவுட். 1, கேஷில் ஃபுல் கேஷில் உட்கார சொல்ல, அட்லீஸ்ட் பார்ஷியல் கேஷில் வந்து உட்காருங்க. ஸோ தட் மார்க்கெட் கீழே வரும்போதும் பை பண்ண முடியும். 3rd மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியாச்சு. நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நான் சொல்ல, ப்ராபப்ளி மண்டே ஈவினிங் நம்ம வந்து பார்த்துக்கலாம். மோர் ஆர் லெஸ் மண்டே இன்னைக்கு 2 விஷயம் நடக்கலாம். 1, யூஎஸோட டேட்டாஸை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட் டான்ஸ் ஆகலாம். இல்லை நம்மளோட ஜிடிபி டேட்டாஸை வச்சுக்கிட்டு கொண்டாட்டத்தில் மேலே போகலாம். எது இருந்தாலும் என்ன, ரஷ்யன் பிரசிடென்ட் வராது. 4th and 5th வந்து இந்தியாவில் வந்து நிறைய அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஆயில் இருக்குமான்னு தெரியாது, பட் எனர்ஜி இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பட் டெஃபினட்டாக 2 விஷயம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. 1, டிஃபென்ஸ், ரைட்? ஹியூஜ் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் உலகம் திரும்பி பார்க்குற மாதிரி டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். 2nd மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய பொருட்கள் இந்தியாவிலேருந்து ரஷ்யா வந்து வாங்கும். 3rd வந்து ரஷ்யன் மணி, ரைட்? ஆயில் வாங்கின மணி எல்லாமே ருப்பியில் இருக்குது. அந்த மணியை வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் கம் இன் டு இந்தியன் கம்பெனிஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வந்து அவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிறாருன்றது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.